யதார்த்த யோகி செஹான்ஜி பதில்கள். கேள்வி 9. தனிமை வரமா சாபமா? பதில்: நீ விழிப்புணர்வோடு இருந்தால் அந்த தனிமை வரம். நீ விழிப்புணர்வற்று இருந்தால் அது சாபமாகிறது. தனக்குள் தேடல் உள்ளவன் அந்த தனிமையை கொண்டாடுகின்றான். தனிமை ஏன் மனிதனை பயமுறுத்துகிறது? அந்த தனிமையின் பொழுதுதான் அவன் அவனுடைய ஆணவ மனதை நேரில் எதிர்கொள்கின்றான். அவன் மனதிற்குள் புற்றீசலாய் எழும் எண்ணங்களை சற்று கவனமுடன் அவன் சந்திக்கின்றான். அது அவனுடைய யதார்த்த நிலையை பட்டவர்த்தனமாக சுட்டி காட்டுகிறது. இதனால்தான் தனி மனிதன் அந்த தனிமையை தவிர்க்கின்றான். சட்டென அவன் கம்ஃபோர்ட் ஜோனுக்கு ஜம்ப் ஆகின்றான். அவன் அவனை சந்திக்க பயப்படுகின்றான். டிவி பார்த்தல், செல்போனை நோண்டுதல், புத்தகம் படித்தல், மற்றவர்களோடு பேசுதல், ஸ்மோக் செய்தல், போதைக்கு ஆட்படுதல், காமத்தில் ஈடுபடுதல், சினிமா பார்த்தல் போன்ற செயல்கள் அனைத்தும் அந்த தனிமை நிலையை அவன் தவிர்ப்பதற்காகத்தான். தேடல் உள்ள ஒருவன் கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்து தப்பிக்கத்தான் அவன் குருவை தேட ஆயத்தமாகின்றான். அந்த குருதான் அவனை அவனாக இருப்பதற்கான சூட்சுமத்தை அவனுக்கு சுட்டிக்காட்ட முடியும்.